இப்போ குழந்தைங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் லீவ் விட்டாச்சு. அதனால வீட்டில் பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டு ஒரே தொல்லை பண்ணுறாங்க. அதனால நம்ம இந்த மடக்கு காஜா தான் செஞ்சோம். நல்லா ஜூஸியாக சூப்பராக இருந்துச்சு. பிள்ளைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சின்ன வயசில் டீ கடையில் விற்கும். அப்போ வாங்கி சாப்பிட்டது. ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் கூட ஆயிடுச்சு. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். இந்த நெய் மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு கலந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பூரி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாக பிசையணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு கொஞ்சம் நல்லா கெட்டியாகவும் அதே டைம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும். மாவு தொட்டால் அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். இப்போ 2 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 கப் தண்ணி ஊற்றி ஒரு 5 ஏலக்காய் போட்டு கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். எனக்கு மொத்தமாக ஒரு 6 உருண்டை வந்திருக்கு. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா போட்டு கலந்து எடுத்துக்கலாம். இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம உருட்டி வச்ச மாவை கொஞ்சமாக மாவு போட்டு இதை நல்லா விரிச்சுக்கலாம். இப்போ கட்டை வச்சு நல்லா விரிச்சுக்கலாம். உங்களால் எவ்வளோ மெலிசாக விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா விரிச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நான் நல்லா விரித்து வச்சுருக்கேன். நம்ம கிட்ட இருக்க எல்லா உருண்டையும் இதே மாதிரி நம்ம விரித்து எடுத்துக்கலாம். இப்போ இது லாஸ்ட் உருண்டை, அதையும் விரிச்சாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த நெய்யும் மைதாவும் கலந்து வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இந்த மாதிரி இது மேலே இன்னொரு தேய்ச்ச இந்த மாவை வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம வச்சுட்டு இந்த பேஸ்ட்டை தடவி தடவி அது மேலே வைக்கணும். இப்போ மொத்தமாக எனக்கு ஒரு 6 லேயர் கிடச்சிது. இப்போ லாஸ்ட் லேயர்லையும் இதே மாதிரி தடவிக்கலாம். தடவிட்டு இதை நல்லா டைட்டாக ரோல் பண்ணுங்க. நல்லா ரோல் பண்ணிட்டுக்கோங்க. ரோல் பண்ணிட்டு நம்ம இதை கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரிக்க வேண்டியது தான். இதுலேயே நல்ல லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும். கட்டை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க. சும்மா அப்படியே லைட்டாக தேய்ச்சி விடுங்க. இதை எண்ணெய் சூடாக இருக்குது. ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. எண்ணெய் மிதமான தீயில லைட்டாக சூடாக இருந்தால் போதும். நம்ம ரொம்ப சூட்டில் போட்டால் இது நல்லா இந்த லேயர்லாம் ஃபார்ம் ஆகாமல் அப்படியே வெந்து வந்துடும். லேயர் நல்லா ஃபார்ம் ஆகணும்னா மிதமான தீயில வச்சு பொறுமையாக தான் பொரிச்சு எடுக்கணும். இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகும் வெந்து வரதுக்கு. 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துக்கோங்க. இப்போ சர்க்கரை பாகு ஒரு அரை கம்பு பதம் வரணும். அரை கம்பி பதம் வந்ததும் நம்ம சர்க்கரை பாகை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம காஜா நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு நீங்கள் சர்க்கரை பாகில் போடுங்க. சர்க்கரை பாகில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் கூட போதும். சர்க்கரை பாகு கொஞ்சம் நல்லா சூடாகவே தான் இருக்குது. நம்ம பொரிச்ச இந்த ஸ்வீட்டும் சூடாக இருக்குது. ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா ஜூஸியாக
பாகெல்லாம் உள்ளே இறங்கி நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். இந்த ஸ்வீட்டு கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த சம்மருக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் போகிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.